ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா வெண்பாவோட நினப்பாகவே வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் போக அவங்க அண்ணன் ஒரு பக்கம் டார்ச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பார்க்குற மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கலைன்னா கண்டிப்பாக நான் செத்து இந்த மாதிரி தான் போட்டோவில் தொங்குவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வெண்பா பார்த்திங்கன்னா மல்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 2 ரவுடிங் பார்த்து இது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாட்டுங்குது, கடத்திட்டு போயிட்டு நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்காக பார்த்த இந்த அரவிந்த் மாப்பிள்ளை கார் ஓட்டிக்கிட்டு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பா காரை நிறுத்துங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன பாப்பா, யாரும் கூட இல்லையா, நீ எதுக்காக ரோட்டில் தனியாக இருக்க, எதுக்காக காரை நிப்பாட்டின அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அரவிந்த் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவை காணோம், நான் எல்லா இடத்துலையும் தேடினேன், எனக்கு எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அதனால் என்னை கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டிங்கன்னா நான் போலீஸ் கையில் சொல்லி எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா சொல்கிறாங்க. சரி வா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெண்பாவை காரில் ஏற்றிக்கிட்டு அரவிந்த் கிளம்பி போகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குமே நம்மளுடைய வெண்பா எங்கள் வீட்டானு கூப்பிட்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாத, அங்கிள் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்தோட காரில் இருந்து நம்ம மல்லியோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா காற்றுல நம்மளுடைய வெண்பா மடி மேலே விழுதுங்க. அதை எடுத்து நம்மளுடைய வெண்பா பார்த்துட்டு இதுதான் எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பா நல்லா பார்த்து சொல்லு, இது உங்கள் அம்மாவை இருக்க வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எங்கள் அம்மா எனக்காக பார்த்த பொண்ணு இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக தெரியும், இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெண்பா கையிலேயே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அம்மா இல்லை, இவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டுவங்க, இப்போ இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய அரவிந்த் பாபுக்கு கால் பண்ணி உங்கள் தங்கச்சி இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கேட்குறப்ப பார்த்திங்கன்னா கேர்டேக்கராக ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கேர்டேக்கரை பார்த்துக்கிட்டு போன இடத்துல அந்த குழந்தை என் கூட தான் இருக்காங்க, அந்த பொண்ணு தங்கச்சியை அம்மானு கூப்பிட்றாங்களே, என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்திங்கன்னா அந்த பாபு தெளிவாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஓ சரிம்மா, இவங்களெல்லாம் நீ அம்மானு கூப்பிடக்கூடாது, இவங்க உன்னை பார்த்துக்கிறதுக்கு தானே வந்திருக்காங்க, இவங்க அவங்க உன் மேலே வச்சிருக்கிற பாசம் உண்மையாக இருக்கலாம், அதுக்குன்னு நீ அவங்கள அம்மான்னு கூப்பிட்டா எப்படி, உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போய் விட்டுறேன், எப்படியும் நீ வெளியில் இருந்த உங்கள் அப்பா ஊரெல்லாம் தேடிட்டு தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ மல்லி அம்மாவை பார்த்தே ஆகணும், நீங்கள் கூப்பிட்டு போங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விடுங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வெண்பா சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண தேவையில்ல, உங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மல்லியை பார்க்க வெண்பா வந்துருப்பலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிற இடத்துல அரவிந்த் காரை நிப்பாட்டி வெண்பா கார்லேருந்து இறங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. சார் எங்கே இருந்தாங்க என் பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ரோட்டில் இருந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்தேன், அவங்க மல்லியை அம்மான்னு கூப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் அதெல்லாம் வேறு கதை, அது உங்களுக்கு தேவையில்லாது, சரி என் பொண்ணு காப்பாற்றிருக்கேங்க, ரொம்பவே நன்றி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வெண்பாவை பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. வரப்போகிற எபிசோடில் இது நடக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.